ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பால் மார்ஃபி 1864ல சைமன்லேயே பிளைண்ட் ஃபோல்டடாக விளாண்ட ஒரு சூப்பரான கேம் பார்க்க போகிறோம். ஸோ பிளைண்ட் ஃபோல்டர்லேயே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அட்டாக்கை கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ வாங்க நம்ம இப்போ இமீடியட்டாக கேம்குள்ளே போகலாம். பால் மார்ஃபி இதில் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இதில் இப்போ கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு மூவியும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடத்துல பால் மார்ஃபி வந்து E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ E5, இப்போ நைட் F3, நைட் C6, இந்த இடத்துல பிஷப் C4 பிளே பண்றாரு பால் மார்ஃபி. இட்டாலியன் கேமு. இப்போ நைட் F6 வராரு. இப்போ D4 புஷ் பண்றாரு. இந்த பானை டேக் பண்ணிக்கிறாரு. இப்போ கேசல் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த பானை வந்து மோஸ்ட்லி கேப்சர் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் இந்த பானை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல ரூக் E1க்கு வந்து பிளாக் வந்து ரெடியாக இருக்கணும். ரூக் E1 பிளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த நைட்டுக்கு வந்து இப்போ அட்டாக் இருக்குது. ஸோ இந்த நைட்டை நீங்கள் சேஃப் கார்ட் பண்ணணும்னா D5 பிளே பண்ணி ஆகணும். இந்த பிஷப்பை நம்ம திருப்பி டேக் பண்ணிக்கலாம். இந்த பிஷப்பை வந்து ஒயிட் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிஷப்பை வந்து பிளாக் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா சிம்பிளாக நம்ம இந்த நைட்டை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த நைட்டை டெவலப் பண்ணுறது மூலிமா பாருங்கள், குயின் வந்து அட்டாக்ல இருக்குது, இந்த நைட் வந்து அட்டாக்ல இருக்குது, இந்த நைட் ஆல்ரெடி பின்ல இருக்குது. இந்த இடத்துல வந்து பான்டெக்ஸ் நைட்டும் உங்களால் ப்ளே பண்ண முடியாது, பிளாக்கோடைய குயின் போயிடும். ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த நைட்டை வந்து பிளாக் விட்டு கொடுத்து தான் ஆகணும். இப்போ குயின் அட்டாக்ல இருக்கிறதுனால குயின் H5 போனதுக்கப்புறமா நம்ம சிம்பிளாக நைட் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து கேமை வந்து கொஞ்சம் ஈக்குவலிஷாக கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு வந்து சில சேலஞ்சஸ்லாம் இருக்கும். ஸோ பிளாக்ல அதை ஓவர் கம் பண்ணி கேம் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக. எனிவே இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து டேக் பண்ணிக்கல பிளாக் என்ன பண்ணுறாருன்னா சிம்பிளாக அவருடைய பிஷப்பை வந்து வெளியில் கொண்டு வராரு. இப்போ சிம்பிளாக இந்த பானை வந்து இப்போ புஷ் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த பானை புஷ் பண்ணி இப்போ இந்த நைட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான அட்டாக் தராரு. இந்த இடத்துல பிளாக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளே பண்ணக்கூடிய மூவ் கவுண்டர் அட்டாக் பண்ணணும் பால் மார்ஃபியோட இந்த பிஷப்பை. இப்போ சிம்பிளாக பான்டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா பான்டெக்ஸ் பிஷப்பு நம்ம இந்த பானை டேக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பிளாக்குக்கு வந்து கிங் சைட் ஸ்ட்ரக்சர் வந்து டேமேஜ் ஆகுது. பட் சிம்பிளாக இந்த இடத்துல ரூக் G8 ப்ளே பண்ணி இந்த இடத்துல குயினையும் பிஷப்பையும் டெவலப் பண்ணி பிளாக் வந்து குயின் சைட் கேசல் பண்ணிக்கலாம். எனிவே பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு வந்து இந்த பான் சைட் ஸ்ட்ரக்சர்ஸ் டேமேஜ் ஆனாலுமே ஒயிட்டுடைய இந்த ஒரு பானை வந்து வின் பண்ணிடுவார். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னாலும் கேம் வந்து ஈக்குவலிஷாக தான் போகும். பட் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த நைட் அட்டாக்ல இருக்கிறதுனால நைட் எடுத்துன்னு வந்து சென்டர் ஆஃப் த போர்டில் போட்டுட்டாரு. நைட்டை சென்டர் ஆஃப் த போர்டில் போட்ட உடனே இந்த இடத்துல ஒரு ஸ்டன்னிங்கான மூவ் இருக்குது. ஸோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான மூவ் பிளாக்கை வந்து நம்ம வந்து அவரை வந்து கேசல் பண்ண விடாமல் தடுக்கிறோம். ஸோ அந்த ஒரு ஸ்டன்னிங்கான மூவ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பிஷப் எடுத்துன்னு வந்து இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இந்த நைட்டை இப்போ பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை எங்கேயுமே போடுறதுக்கு ஒரு சேஃபான ஸ்கொயர் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த நைட்டை நீங்கள் சேஃப் கார்ட் பண்ணணும்னா இந்த F1 தான் புஷ் பண்ணி ஆகணும். இப்போ இந்த F1 புஷ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் பிளாக்கோடைய கிங் சைட் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. ப்ளஸ் இந்த பிஷப் வந்து இப்போ பிளாக்கை கேசல் பண்ண விடாமல் தடுத்துட்டு இருக்காரு. இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த இடத்துல பால் மார்ஃபி என்ன பண்ணுறாருன்னா என்பாசான் ப்ளே பண்ணுறாரு, E-Tex F6 ப்ளே பண்ணுறாரு. E-Tex F6க்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து ஆப்வியஸாக நீங்கள் பான் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுடைய பான் ஸ்ட்ரக்சர் இன்னும் ஃபர்தராக டேமேஜ் ஆகும். அதனால் இந்த இடத்துல நைட் பான் ப்ளே பண்ணுறாரு பிளாக்கு. இப்போ சிம்பிளாக பிஷப் G5 வருது. ஸோ பிஷப் G5 மூலிமா இப்போ குயின் வந்து பின்ல இருக்கிறாரு. ப்ளஸ் பிளாக்குக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய கிங்கும் வந்து ஓப்பனில் இருக்கிறாரு. நெக்ஸ்ட் நம்ம ரூக்கு வச்சும் ஒரு செக் தரலாம். ஸோ இந்த கிங்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக பிஷப் எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல போட்டு தான் ஆகணும். இப்போ பிஷப் எடுத்துன்னு வந்து போட்டு இந்த பின்னையும் அட்ரஸ் பண்ணுறாரு. ப்ளஸ் இந்த கிங்குக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செக் வர விடாமையும் பிளாக் வந்து தடுத்துக்கிறாரு. இந்த இடத்துல இப்போ பர்டிகுலராக ஒயிட்டுடைய பிஷப் வந்து இப்போ அட்டாக் இருக்குது. நைட் டெக்ஸ் பிஷப் வந்து இப்போ பிளாக் வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. இந்த ஒரு ரீசனால பிஷப் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் சப்போஸ் நீங்கள் பானை வச்சு இந்த பிஷப்பை டேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒரு அருமையான நைட் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். நைட் G5 ப்ளே பண்ணலாம். இந்த நைட் சாக்ரிஃபைஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த இடத்துல குயின் வந்து H5 வந்து ஒரு சூப்பரான செக் தரலாம். இப்போ கிங் F8க்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு சூப்பரான செக்மேட் நம்ம டெலிவர் பண்ணலாம். முக்கியமாக நம்ம இந்த நைட்டை வந்து மூவ் பண்ணுறதுக்கான ரீசனே குயின் எடுத்துன்னு வந்து H5ல ஒரு செக்மேட் த்ரெட்டன் பண்ணுறதுக்காக தான். முக்கியமாக பிளாக்கோடைய இந்த டயகனல் ரொம்பவே வீக்காக இருக்கிறதுனால தான் நம்ம குயின் H5 மூவ் வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான மூவ். எனிவே இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ பிஷப் டெக்ஸ் பிஷப்பு இந்த இடத்துல சிம்பிளாக ரூக் மூலிமா ஒரு செக் வருது. இந்த இடத்துல பிளாக்குக்கு கரெக்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிங்கை வந்து F8ல போடணும். நீங்கள் கிங்கை வந்து F8ல போட்டாலுமே பிளாக்குடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஏன்னா பிளாக் வந்து கேசல் பண்ணுற ரைட்ஸை இழந்துட்டாரு. ப்ளஸ் பிளாக்குடைய கிங் பார்த்தீங்கன்னா சர்வே ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்டில் கிங் F8 தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓரளவுக்கு பிளாக்குக்கு வந்து ஒரு ஃபைட்டிங்கான மூவ். பட் இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய நைட் எடுத்துன்னு வந்து குறுக்கில் போட்டுட்டாரு. ஸோ அவருடைய நைட் எடுத்துன்னு வந்து குறுக்கில் போட்ட உடனே இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வந்து ஒரு ஸ்டன்னிங்கான மூவ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஷப் எடுத்துன்னு வந்து குறுக்கில் போட்டாலுமே இந்த இடத்துல சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம நைட் G5 ப்ளே பண்ணிக்கலாம். நைட் G5 மூலிமா இந்த F7 ஸ்கொயரில் வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர். இப்போ கிங்கால் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிஷப் வந்து கிங்கோடைய பாத்தை வந்து அடைச்சிக்கிட்டு இருக்காரு.
பட் எனிவே நைட்டை வச்சு இந்த இடத்துல பிளாக் பண்ணுறாரு. நைட்டை வச்சு பிளாக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நைட் E5 வருது. ஸோ நைட் E5 மூலிமா நைட் வந்து திருப்பி F7 ஸ்கொயரை வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இந்த நைட்டை வந்து இப்போ பிளாக் கேப்சர் பண்ணிக்கிறாரு. இந்த நைட்டை கேப்சர் பண்ணதுக்கப்புறமா சிம்பிளாக இப்போ குயின் மூலிமா செக் வருது. இப்போ குயின் மூலிமா செக் வந்ததுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து நைட்டை வச்சு பிளாக் பண்ண முடியாது. நைட்டை வச்சு பிளாக் பண்ணிட்டீங்கன்னா ரூக் டெக்ஸ் பிஷப் வரும். திருப்பி நைட் டெக்ஸ் ரூக் உங்களால் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா குயின் வந்து இந்த நைட்டை வந்து பின் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு ரீசனால இந்த இடத்துல G6 ப்ளே பண்ணி இதை பிளாக் பண்ணுறாரு. இப்போ பால் மார்ஃபி பார்த்தீங்கன்னா விட்ட பீஸை திரும்பி எடுத்துக்கிறாரு. குயின் டெக்ஸ் பிஷப் இப்போ இந்த ரூக்குக்கு ஒரு த்ரெட் இருக்குது. ஸோ ரூக் F8 வராரு. ரூக் F8 வந்ததுக்கப்புறமா இப்போ ஃபைனலாக இந்த நைட் வந்து வெளியில் வராரு. இதே இந்த பொசிஷனில் சப்போஸ் பிளாக் வந்து அவருடைய கிங்கை மூவ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒரு செக்மேட் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பானை புஷ் பண்ணுறாரு. இப்போ இந்த வேரியேஷனுக்கு அப்புறமா சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா நைட் வந்து வெளியில் வராரு. நைட் D2 இப்போ C6 ப்ளே பண்ணுறாரு. ஸோ C6 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து சேஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல பால் மார்ஃபி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நைட் எடுத்துகிட்டு வந்து அழகாக இந்த சென்டர் ஆஃப் த போர்டில் போகிறாரு. நைட் E4. ஆக்சுவலாக இந்த இடத்துல நைட் E4ஓட நைட் C4 தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல்லான மூவ். எதனாலன்னு கேட்டிங்கன்னா இங்கே ரூக்குக்கும் குயினுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆக்சஸ் இருக்குது. இப்போ இந்த குயின் வந்து இந்த E7 ஸ்கொயரை வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காரு. பிளாக்குடைய குயினால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த E7 ஸ்கொயரில் வந்து ஒரு செக்மேட் இருக்குது. இதே நைட் வந்து இந்த இடத்துல சப்போஸ் இந்த E4க்கு வந்ததுக்கப்புறமா இப்போ ரூக்குக்கும் குயினுக்கும் இருக்கிற ஆக்சஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா நைட் E4ஓட நைட் C4 வந்து ஒரு பெட்டரான மூவ். பட் எனிவே ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு இது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் தான். இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பால் மார்ஃபி இந்த பிஷப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. இந்த பிஷப்பை வந்து உங்களால் டேக் பண்ண முடியாது. டேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்மதர்டு செக்மேட்டுக்கு ஆளாயிடுவீங்க. இது வந்து ஒரு சூப்பரான செக்மேட் மூலிமா ஈஸியாக ஒயிட் கேமை ஃபினிஷ் பண்ணிடுவார். ஸோ இந்த ஒரு ரீசனால இப்போ பிளாக் என்ன பண்ணுறாருன்னா நெக்ஸ்ட்டு நைட் D6 நம்ம த்ரெட்டன் பண்ணுறோம் செக்மேட்டு. ஸோ இப்போ பிளாக் என்ன பண்ணுறாருன்னா இந்த பானை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணிக்கிறாரு. இந்த பானை புஷ் பண்ணி இப்போ ஒயிட்டோடைய கிங்கை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல இப்போ எனிவே நைட் டெக்ஸ் பான் செக் வருது. இப்போ கிங் D7 இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் 3. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மேட் இன் 3யை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போ பிஷப் மூலிமா ஒரு செக் வருது. இப்போ திருப்பி கிங் C7 தான் வந்தாகணும். இந்த இடத்துல வந்து நைட் C4ம் ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லைனா நைட் C8ம் ப்ளே பண்ணலாம். பால் மார்ஃபி பார்த்தீங்கன்னா நைட் C8 செக் தரார். நைட் C8 மூலிமா இந்த கிங்குக்கு குயின் மூலிமா ஒரு ஓப்பன் செக்கு. இந்த பிஷப் வந்து இந்த நைட்டை சூப்பராக கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளஸ் இந்த நைட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த B6 ஸ்கொயரை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. நைட் C4 வந்தாலுமே இந்த B6 ஸ்கொயரை வந்து கவர் பண்ணிட்டு இருப்பார். ஸோ ரெண்டு மூவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொசிஷனில் சேமான ஒரு விஷயம் தான். இப்போ சிம்பிளாக குயின் வச்சு பிளாக் பண்ணுறாரு. இப்போ குயின் டெக்ஸ் குயின் மூலிமா ஒரு சூப்பரான செக்மேட் மூலிமா பால் மார்ஃபி இந்த கேமை வந்து ஸ்டைலிஷாக ஃபினிஷ் பண்ணுறாரு. ஸோ ஒரு பிளைண்ட் ஃபோல்டட் கேமாக இருந்தாலுமே பால் மார்ஃபி வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான அட்டாக்கை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ப்ளஸ் கிங் சைடில் வந்து அவர் பண்ண அட்டாக் வந்து சாதாரண ஒரு அட்டாக் கிடையாது. பிளாக்கை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எஃப்பானை வந்து புஷ் பண்ண வச்சார் அவருடைய மைனர் பீஸை காப்பாற்றுறதுக்காக. அந்த ஒரு வீக்னஸை பயங்கரமாக அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த ஒரு கேமை வந்து எக்ஸ்ட்ராடனரியான ஒரு அட்டாக்கிங் கேமாக மாற்றி செக்மேட் ஆகி கேமை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாரு. இந்த கேமை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.